வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். பெரிய அளவில் வீடு கட்ட டிசைன் பண்ணுறதுக்கு ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. கிளைண்ட்ஸுக்கு வந்து ஆல்ரெண்டான ஆட்களும் கிடைப்பாங்க. ஆனால் அந்த பட்ஜெட்டில் வீடு கட்டிக்கணுங்கிறவங்களுக்கு வந்து ஆல்ரெண்டாக ஆள் கிடைக்க மாட்டாங்க. சின்ன சின்ன வீடுகள்லாம் யாரும் பிளான்லாம் தர மாட்டாங்க. அது ரொம்ப சிம்பிளான பிளானாக தான் இருக்கும். ஆனால் அந்த தகுதி உள்ள கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து புரியாது அவங்களுக்கு. அது நம்ம பட்ஜெட்டில் எப்படியாவது வீடை கட்டணும்னு நிற்கும் போது அவங்களுக்கு அதை கூட எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருப்பாங்க. அந்த மாதிரி மக்களை தேர்ந்தெடுத்தால் நான் வந்து வீடியோஸ் வந்து யூடியூப்பில் போடுறேன். 15 லட்சம் ரூபாய்க்கு மேலே வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, கொஞ்சம் பெரிய வீடாக கட்டிக்கணும், அப்பார்ட்மெண்ட்டு, வேற ரெண்டல் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் வீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்ந்து வாங்கிக்கோங்க. அதுக்கு கீழே 15 லட்ச ரூபா கீழே யார் வீடு கட்டி நிற்கிறோம் கீழே என்னுடைய யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு ஈவனாக எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி அந்த பிளான் இருந்துச்சுன்னா அதை நான் கண்டிப்பாக போடுவேன். ஏற்கனவே நிறைய பிளான்லாம் போட்டிருக்கேன். இந்த பட்ஜெட்டுக்கு கீழே 15 லட்ச ரூபா கீழே வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய யூடியூப்பில் எல்லா வீடியோஸ் சர்ச் பண்ணிங்களா உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். ஜென்ரலாக அதுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் என்னை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். டிஸ்கஷன் நிறையா இருக்கும். அதில் இப்போ 15 லட்சம் மேலே வீடு கட்டுறவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும், திங்கிங் நிறையா இருக்கும், தேவைகள் நிறையா இருக்கும். அப்போ வந்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி அதை வடிவமைக்கணும். வாஸ்துப்படியும் பட்ஜெட் வைஸும் அவங்களுக்கு அந்த சைஸு எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் மோர் டிஸ்கஷன் தேவைப்படும். சின்ன வீடுகளுக்கு அவ்வளோ டிஸ்கஷன் இருக்காது. நான் வந்து சின்ன சின்ன வீடுகள்லாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். பெரிய வீடுகள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி சென்னையில் தான் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். சென்னையில் அரௌண்ட் இருக்கிறவங்க என்கொயரி பண்ணலாம். அதுக்கான தேவைகள் வந்து உங்களுக்கு எனக்கு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்ம அதை பண்ண அடுத்த லெவலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நம்ம செய்யலாம். இன்னைக்கு வீடியோவில் குறுகலான சைட்டோட பிளான் பார்க்கலாம். அது வந்து 13x40. ஏற்கனவே 3 திசையிலையும் போட்டேன். இப்போ 4வது திசை கிழக்கு பக்கம் உள்ள திசைக்கு போட்டிருக்கேன். சில பேர் கேட்டாங்க கிழக்கு திசையிலையும் போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குறுகலான வந்து திசையில் உள்ள 13x40ங்கிற சைஸை வந்து நீங்கள் 11x40, 12x40, 13x40, 14x40, 15x40 அந்த சைஸில் உள்ளவங்களுக்குலாம் இந்த பிளானை ஓரளவு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த வித்து மட்டும் தான் கொஞ்சம் கூடும் குறையும், அவ்வளோதான். இதே பிளானை நீங்கள் யூஸ் பண்ணி அப்படியே அந்த வீடை கட்டிக்கலாம். வேறு பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது. நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த டிசைனில் மாற்றி பார்த்தேன். இது நல்ல பெஸ்ட் பிளான். இது வந்து காம்பாக்டாக அந்த 11லேருந்து 15 சைஸ் வரைக்கும் ஒரு காம்பாக்டான பிளானாக இருக்குது. அதனால் வந்து இந்த பிளான் வந்து நீங்கள் ஓரளவு எடுத்துக்கலாம். இது வந்து 4 திசையிலேயே நான் கொடுத்துருக்கேன். 4 திசையிலுமே நீங்கள் வித்து கூட குறைச்சிருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த பிளானை பற்றி பார்க்கலாம் வாங்க. மேலே வந்து வடக்கு, கீழே வந்து தெற்கு, இடது பக்கம் வந்து கிழக்கு. இது கிழக்கு பார்த்த வாசப்படியில் வீடு. வடகிழக்கு பகுதியில் ஃபேஸிங் கிழக்கு அந்த மாதிரி வீட்டோட என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து வராண்டா கொடுத்துருக்கேன். எப்போதுமே இந்தியன் கல்ச்சரில் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு திண்ணை இருக்கும். அந்த மாதிரி கான்செப்டில் வராண்டா கொடுத்துருக்கேன். அதில் செப்பல் வைக்கலாம், நீங்கள் விசிட்டர்ஸ் வரலாம், ஒரு சேஃப்டி கட்டாகவும் ஆட் பண்ணலாம். மெயின் டோர்லேருந்து சடனாக வராமல் ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு கேட் இருந்ததுன்னா ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அந்த மாதிரி இதுக்காக நான் வராண்டா கண்டிப்பாக கொடுக்குறது வழக்கம். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட்டில் வராண்டா வந்து பார்த்தீங்கன்னா 11.5 3/4 அந்த மாதிரி வராண்டா சைஸ் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 13x40 அந்த மாதிரி சைட்டோட சைஸ். அதில் இந்த வீட்டோட பிளான் அமைச்சிருக்கேன். உள்ளர என்ட்ரானோன்னா லிவிங் ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா 11.5 அந்த மாதிரி லிவிங் ரூம் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து சவுத் ஈஸ்ட்டில் வந்து கிச்சன் வச்சா நல்லது. ஆனால் வந்து நான் கிச்சன் வைக்கல. அது வந்து பெரிய நல்ல ஒரு லிவிங் ஸ்பேஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனை பின்னாடி கொண்டு போயிட்டேன். அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சென்டரில் வந்து 4x6 அந்த இடத்துல டாய்ல் கொடுத்துருக்கேன். அதில் வந்து சின்ன ஒரு 2 அடிக்கு கட்டு ஒன்று கொடுத்து டக்ட் கொடுத்து அதில் வென்டிலேஷன் கொடுத்துருக்கேன். அதில் பைப் லைன் இறக்கிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். உள்ளர என்ட்ரானோன்னா டைனிங் அண்டு கிச்சன் வருது. கிச்சன் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா சவுத்து வெஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். கீழே மட்டும் கொடுக்காம மேலே வந்து மாஸ்டர் பெட்ரூம் கொடுக்குறோம். அதனால் வந்து கீழே வந்து கிச்சன் கொடுக்கலாம், தப்பு இல்லை. அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். பேக்கில் வந்து ஓப்பன் கொடுத்துருக்கேன். அதில் வந்து 11.5x4 அந்த மாதிரி ஓப்பன் ஏரியா. அதில் வந்து பால்கனி கொடுக்காம ஓப்பன் கொடுத்துருக்கேன். மேலேருந்து சன்லைட் வரும். அந்த இடத்துல மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கூட ரூப் போடக்கூடாது நம்ம, அது மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன பண்ணியிருக்கேன்னா சைட்டோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் 40 அடிக்கு அப்படியே வால் கட்டிட்டேன். கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சைடில் வந்து வால் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து பக்கத்தில் வீடு கட்டினா கூட நம்ம வீடை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க வந்து எட்ஜில் கட்டிட்டோம்னா அவங்க வந்து கட்டும் போது நமக்கு எப்படி வீடு கட்டினோமோ அதே மாதிரி லைட்டிங் வென்டிலேஷன் இருக்கணும். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போது ஃப்ரண்டில் வந்து லிவிங் ரூமில் ஸ்டேர்கேஸில் மேலே ஏறி வந்தோம்னாக்கா வராண்டா வரும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு பெட்ரூம்ஸ் வருது. நம்ம லிவிங் ரூமுக்கு மேலே உள்ள பெட்ரூம் வந்து பெட்ரூம் 1, அது 11.5x11 அந்த மாதிரி பெரிய சைஸில் பெட்ரூம் வருது. கீழே உள்ள காமன் டாய்லெட் மாதிரி தான் மேலேயும் காமன் டாய்லெட் வருது. இந்த பிளானில் அட்டாச் டாய்லெட் பண்ண முடியல. பெட்ரூம் 2 வந்து கிச்சனுக்கு மேலே உள்ள மாஸ்டர் பெட்ரூம் வருது. அது 9.4x11 அந்த மாதிரி சைஸில் பெட்ரூம் வருது. இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்ம பெருசு பண்ணுறோன்னா பண்ணலாம். ஆனால் நான் பண்ணலை. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூப்பில்
நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஓப்பன் கொடுத்துருக்கேன். இந்த இதில் பார்க்குறீங்களா ஃபோட்டோவில், இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அது லைட் என்ன ஆகும், கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள டைனிங் ஏரியாக்குள்ளே விழுகிற மாதிரி கூட பண்ணியிருக்கேன். பேக் சைடு வந்து மாஸ்டர் பெட்ரூம் பேக் சைடு நம்ம பால்கனி கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் கொடுக்கல. எதனாலன்னா அந்த அங்கே வந்து ஓப்பன் கொடுத்துருக்கேன், அதில் எதுவும் ரூப் போடக்கூடாது நம்ம. அதனால் என்ன ஆகும்னா நம்ம வந்து மேலே டாப்லேருந்து லைட் வந்து கீழே உள்ள கிச்சனுக்கும் வரும், அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் 3 இடத்துல டக்ட் கொடுத்துருக்கேன். பேக்கில் கொடுத்துருக்கேன், டைனிங் ஏரியாவில் கொடுத்துருக்கேன், அது மாதிரி டாய்லெட் ஏரியாவில் கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதனால் நான் இந்த வீட்டில் வந்து நேச்சுரல் ஏர் சர்க்குலேஷன், வெண்டிலேஷன் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். இந்த வீட்டோட பிளான் வந்து 11க்கு 40 எடுத்துக்கலாம், 12க்கு 40 எடுத்துக்கலாம், 13க்கு 40 எடுத்துக்கலாம், 14க்கு 40 எடுக்கலாம், 15க்கு 40, அந்த மாதிரி இந்த 4-5 சைஸுக்கு ஃபுல்லாக இந்த வீட்டோட பிளானை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஏன்னா திருப்பி கேட்குறாங்க, எனக்கு 15 இவ்வளோ கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதனால் அந்த மாதிரி சொல்கிறேன்னா இந்த பிளானை வந்து நீங்கள் வித் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இந்த பிளானை நீங்கள் நேச்சுரலாக பயன்படுத்தலாம். நான் நிறையாவே இந்த பட்ஜெட் பிளான்லாம் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையில் இருக்கிறவங்க 15 லட்சம் கீழே இருக்கிறவங்க நிறையா கொஞ்சம் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்காத பட்சத்தில் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நான் ஒருவேளை அது விட்டு போயிருந்தால் அதை நான் பண்ணுறேன். வீடு கட்டணும், பெரிய வீடாக கட்டணும்னு நினைக்கிறவங்க நேரடியாகவே வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெயிலில் தொடர்பு கொண்டு டிஸ்கஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்த லெவலில் நம்ம பேசலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.